நேரிடை தொலைவு உணர்வு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உள் ஆற்றலை பயன்படுத்துவதை. உச்ச தூரம் இவ்வாறு கணக்கிடப்படுகிறது. ஆப்ஷன் ஏ, r செகண்ட் π/2 1. ஒரு சாதாரண வட்ட வடிவிலான வளைவின் குறுக்கு கோணம் 120 டிகிரி எனில் அதனுடைய விலக்க கோணமானது 60 டிகிரி. F = 0.2 மீட்டர், D = 0.1 மீட்டராக இருக்கும் சுழல் வேக அளவியின் சேர்க்கை மாறிலியை கணக்கிடுக. ஆப்ஷன் பி, 0.3 மீட்டர். மலை பிரதேசத்தில் பொதுவாக பயன்படுத்தப்படும் சமன் வரைமுறையானது சுழல் வேக அளவியல் முறை. ஒரு மூடப்பட்ட சமன்வரை கோடுகளில் அதிக மதிப்பு கொண்ட சமன்வரை கோடுகள் உள்பக்கம் இருப்பின் அதனை மலை. சுழல்வேக அளவின் பெருக்குத்தொகை மாறிலி F/I. பள்ளத்தாக்கு, ஆறுகள், குளங்கள் போன்றவைகளின் இயற்கை அமைப்பை கண்டறியும் நில அளவை முறையானது நில அமைப்பு அளவை. புவிசார் ஆய்வியல் நம் பூமியின் பரப்பானது கோள வடிவில். ஒரு 30 மீட்டர் மெட்ரிக் செயினில் உள்ள மொத்த இணைப்புகள் 150. லகூனிங் தடுப்பு காலம் 1 முதல் 2 மாதங்கள். மண்ணின் பாக்டீரியா நிலத்தில் பாய்ந்த கழிவு நீரை தாக்கி கழிவு நீரில் உள்ளவற்றை தாவர உணவாக மாற்றம் செய்வதற்கான முறை உயிரியல் வினை. ஒரு சாக்கடையின் முட்டை வடிவ குறுக்குவெட்டு வறண்ட காலத்தில் சுய சுத்தம் வேகத்தை வழங்குகிறது. சுத்திகரிக்கப்பட்ட நீர் எங்கும் சேமிக்கப்படாமல் நேரடியாக விநியோக மெயின்களில் செலுத்தப்படும் முறை நீர் ஏற்றும் அமைப்பு பம்பிங் அமைப்பு. எந்த நீர் பகிர்மான அமைப்பு கம்பி வலை அமைப்புடன் அதிக தேவை உள்ள இடத்தை மையமாக வைக்கும் ஊற்றாக பயன்படுத்தப்படுகிறது. வளைய அமைப்பு. மெதுவான மணல் வடிகட்டிகள் மூலம் எவ்வளவு பாக்டீரியாக்களை நீக்க முடியும்? 90 to 99%. பின் வருவனவற்றில் எந்த நீர் ஆதாரம் மேற்பரப்பு மூலமல்ல? கிணறு. நீர் சிகிச்சைக்காக மிக பரவலாக பயன்படுத்தப்படும் அல்லது திரைப்பி. படிகாரம். வீட்டு தேவைக்கான தண்ணீரில் அதிகபட்ச அனுமதிக்கப்பட்ட ஃப்ளூரிடிஸ் இன் அளவு 1.5 ppm. தரை மட்டத்தில் அல்லது தரை மட்டத்திற்கு கீழே கட்டப்பட்ட நீர்த்தேக்கம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. நீர்பரப்பு நீர்த்தேக்கம். 50 நபர்கள் பயன்படுத்தும் கழிவுநீர் தொட்டியில் 0.08 கனமீட்டர் அளவு ஒரு நபருக்கு இருப்பின் கழிவுநீர் தொட்டியின் கொள்ளளவை கணக்கிடுக. 4 கனமீட்டர். தரை பரப்பளவில் கீழ்கண்ட அளவு பால்கனியின் பரப்பு சேர்ந்துள்ளது. 50%. In a detailed estimate, the areas are worked out to nearest
0.01 m². ஒன்று ஈஸ்டு 5 சிமெண்ட் கலவையில் 1 m³ செங்கல் வேலை செய்வதற்கு எத்தனை செங்கல் தேவைப்படும்? 500 எண்கள். கட்டை விரல் விதியை பயன்படுத்தி சிமெண்ட் கலவை 1:2 1 m³ எவ்வளவு m³ சிமெண்ட் தேவைப்படுகிறது? 0.5 m³. சுண்ணாம்பு கலவை 1:1.5 m³இல் சுண்ணாம்பு மற்றும் மணலின் அளவு என்ன? சுண்ணாம்பு 0.5 m³, மணல் 1 m³. ஒரு தொழிலாளி ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் செய்யும் வேலையினை சாதாரண நிலையில் அளக்கப்படும் முறை. தொழிலாளிகள் செய்து முடிக்கப்பட்ட வேலை. விரிவான மதிப்பீட்டில் ஒரு பரப்பளவை இதில் இத்தனை நெருக்கி கணக்கிடப்பட வேண்டும். 0.01 m². வெள்ளை அடிக்கும் வேலைக்கான அலகு சதுர மீட்டர். இதில் எது மிகச் சரியான மதிப்பீடு முறையாகும்? விரிவான மதிப்பீடு. ஒரு தூணின் இரு முனைகளும் சுழல முடியாத நிலையில் இருக்கும்போது அதன் பயனுறு நீளமானது 0.01. தனிமைப்படுத்தப்பட்ட அடிமானம் அல்லது அடித்தளத்தின் விளைவு முடுக்கத்தை கணக்கிடும்போது அதனை இதில் எதுவாக நினைத்து கொள்ள வேண்டும்? ஒரு பக்க தாங்கி கொண்டதாக. வீடுகளின் படிக்கட்டுகளின் இயங்கு சுமையானது 3000 Nm/m². வாயில் விட்டத்தின் மீது ஒரு முக்கோண பளு என்று கருதினால் வாயில் விட்டத்திற்கு மேலே உள்ள செங்கல் சுவரின் எடை காரணமாக நடுப்பகுதியில் ஏற்படும் வளை திருப்புமுனை WL/6. இருவழி பலகத்தின் முறுக்கு வலுவூட்ட பெற்ற கம்பியின் நீளம் இதற்கு சமமாக இருக்க வேண்டும். 1/5 குறுகிய நீட்டம். வலுவூட்டப்பட்ட கற்காரையில் வெட்டுக்கம்பி பொருத்தப்படுவது வெட்டு முறிவு மற்றும் இதை எதிர்ப்பதாகும். விரிசல். தளத்தின் பணி எளிமை அளவீடு குறைவு. கற்காரையின் நிறம் மங்கல் இதனுடன் சம்பந்தப்பட்டது. கற்காரையிலிருந்து நீர் கசிவது. வரம்பு நிலை முறையில் அனுமதிக்கப்பட்ட தாங்கி அழுத்தமானது 0.45 fch. லிமிட் ஸ்டேட் முறையில் கான்கிரீட்டில் சுருக்கத் திரிபு 0.002. பொருட்களின் விற்பனை என கூறப்படுவதால் சில பரிவர்த்தனைகள் காரணமாக நிறுவனத்திற்கு பணம் பாயும் முறையே பண வரவு. லாபகரமான குறியீட்டு குறிக்கப்படும் விதம் சதவீதம். தன்னியக்க எச்சரிக்கை அமைப்பு சாதாரணமாக டேஸ் கட்டிடத்தில் அமைக்கப்படுகிறது. தொழிற்சாலை கட்டிடங்கள். தங்கும் அறைகள் மற்றும் விடுதிகளில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இரைச்சல் அளவு ஆனது
45 to 55 டெசிபல். செயல்பாட்டின் எதிர்க்கப்படும் காலம் TE = T0 + T4Tm + TP/6.